அன்று இரவே வந்து ஒரு 8 பேர் G3 காவல் நிலையத்தில் போயிட்டு சரணானாங்க. ஒரு ரவுடி மூளை வந்து அந்த கொலையை வந்து அது போல செய்யாது. பலமான இடத்துக்கு எங்கே போகிறது, தன்னை பலவீனமாக ஆக்கிறத பற்றி யோசிக்கலாம். ரெண்டாவது, அவர் எப்படி நெருங்குறது. மூணாவது, அங்கேருந்து எப்படி தப்பிப்பது. கொலை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அங்கேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு துரோகிகளோட துணை இருந்தால் மட்டும் போதும். அங்கே இருக்கக்கூடிய மற்ற சில துணைகள் தேவை. அது அதிகார துணையாக கூடாது. இன்னொன்று, இதில் பிரைம் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய சம்பவம் செந்தில் மொட்டை கிருஷ்ணன் A2 and A18 இன்னை வரைக்கும் கைது செய்யப்படாமல் இறுதி அறிக்கை எப்படி முடிக்க முடியும்? இதுதான் காரணம், எப்படி முடிக்க முடியும்? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடப்பதற்கு முன்னால் உலக வங்கியின் 1500 கோடியும் தமிழக அரசின் ஒரு சில 1000 கோடிகளும் அங்கு முதலீடு செய்யும். அதை சுற்றி இன்னைக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா வளர்ந்துருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் தோழர். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் வந்து புதிய திருப்பங்கள் வரதா சொல்றாங்க விசாரணையில். அதில் என்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமா? அதாவது அவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அன்னைக்கே அன்று இரவே வந்து ஒரு 8 பேர் G3 காவல் நிலையத்தில் போயிட்டு சரணானாங்க. சரணாயிட்டு 8:15 8:30 மணி போல் அன்றைய காவல் ஆணையர் ரத்தோர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த 8 பேர் தான் ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ரவுடி பயலுக்காக இந்த கொலை வந்து அவருடைய சகோதரன் பொன்னை பாலுவால் தீர்த்து கட்டப்பட்டிருக்கு. ஒரு ப்ராட் டே லைட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதற்கான காரணம் வந்து ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கல் தான் இந்த கொலை. அதனால் வேறு எந்த கான்ஸ்பிரசி இல்லை, எந்த அரசியல் காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சட்டம் ஒரு குற்றவியல் நீதி பரிபாலனத்தில் ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல். இந்திய குற்றவியல் கன்ஃபெஷன் பிஃபோர் அ போலீஸ் இஸ் நாட் அட்மிசபிள் இன் லா. நீங்கள் ஒரு போலீஸ்காரர் முன்னாடி கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் வந்து சட்டத்தின் முன் செல்லாது. அதை தாண்டி ரைட் அகெயின் செல்ஃப் இன்கிரிமினேஷன் இருக்கு. நானே எனக்கு எதிரான வாக்குமூலத்தை கொடுத்தா அது எனக்கு எதிராக பயன்படுத்த முடியாது அன்லெஸ் ஆர் அன்டில் அது வந்து அதை கோஆர்பரேட் பண்ணக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கணும், இல்லை மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கணும். நான் சொல்லக்கூடிய வாக்குமூலத்துக்கு மற்ற மெட்டீரியல் எவிடன்ஸோ இல்லை வந்து சான்றாவணங்களோ அல்லது சூழ்நிலை சான்றாவணங்களோ இருக்கணும். இருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய வாக்குமூலமே செல்லும். அதுவரை நான் சொல்லக்கூடிய வாக்குமூலம் நானே சொல்லியிருந்தாலும் அது செல்லாது. சரிங்களா? இதுதான் சட்டம். இதையும் மீறி ஒரு இந்திய காவல் பணி அதிகாரி ஒருத்தர் வந்து இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இதுவே எங்களுக்கு முதல் சந்தேகம். அதனால்தான் அவர் உடல் கடத்தப்பட்டிருந்த GHல வந்து CBI விசாரணை அன்னைக்கே கேட்டு போராட்டம் பண்ணோம். இது அரசியல் படுகொலை, ஏன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட விதம், இந்த எக்ஸிக்யூஷன், அந்த மர்டர் எக்ஸிக்யூஷனே உங்களுக்கு சொல்லலாம். அது வந்து ஒரு ரவுடி மூளை வந்து அந்த கொலையை வந்து அது போல செய்யாது. ஒரு அதிகார மூளை, பியூரோக்ராட் மைண்டு தான் அது மாதிரியான செயலில் கொலை பண்ணும். அதுக்கு பின்னாடி ஒரு பியூரோக்ராட் மைண்டு ஏன் இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஒரு ரவுடி வந்து எப்போவுமே ஒரு கொலை பண்ணனா தன் எதிரி எங்கே பலமாக இருக்கிறானோ அங்கே போய் கொலை பண்ண மாட்டான். ஏன்னா அவன் 3 விஷயத்தை யோசிப்பான். கொலை அங்கே எப்படி போகிறது, பலமான இடத்துக்கு எங்கே போகிறது, தன்னை பலவீனமாக ஆக்கிக்கிறத பற்றி யோசிப்பான். ரெண்டாவது, அப்படியே புல்லுருவிகளோட இது கிடையாது, அவர் எப்படி நெருங்குறது. மூணாவது, அங்கேருந்து எப்படி தப்பிப்பது. இந்த தப்பிப்பது இருக்குல்ல, இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு துரோகிகளோட உதவி கிடச்சிட்டா மட்டும் போதாது. துரோகிகளோட உதவி கொலை பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். கொலை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அங்கேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு துரோகிகளோட துணை இருந்தால் மட்டும் போதாது. அங்கே இருக்கக்கூடிய மற்ற சில துணைகள் தேவை. அது அதிகார துணையாக கூட. அந்த அதிகார துணை இல்லாமல் இது போல் ஒரு எக்ஸிக்யூஷனை பண்ண முடியாது. அப்போ உயர்நீதிமன்றம் எதை கருத்தில் கொண்டு CBI விசாரணைக்கு கொடுத்துருக்குன்னா, இப்போ அந்த வழக்கு அதனால தான் CBIக்கு மாற்றிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம். இந்த மாதிரியான பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள், அரசியல் காரணங்களை நீங்கள் விசாரிக்காமல் விட்டுட்டீங்க. உதாரணத்துக்கு 3 விஷயம் நீதிமன்றம் சொல்லுது. ஒன்று வந்து, உங்களுடைய வழக்கில் நீங்கள் முழுக்க எல்லாருடைய கன்ஃபெஷனை வச்சு மட்டுமே நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க. ஃபைனல் ரிப்போர்ட், இறுதி அறிக்கையை நீங்கள் எல்லாருடைய இறுதி வாக்குமூலத்தை, இந்த போலீஸ் முன்னிலையிலான வாக்குமூலங்களை வைத்து மட்டுமே சார்ஜ் ஷீட்டை போட்டிருக்கிறீங்க. அதுவும் நீங்கள் அந்த வாக்குமூலங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸும் இல்லை. இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். இப்போ பொன்னை பாலு ஏன் கொலை பண்ணார், அவருக்கு ஒரு காரணம். அஸ்வத்தாமன் ஏன் இது உள்ளே வந்தார், நாகேந்திரன் ஏன் இது உள்ள, அவருக்கு வேற ஒரு நோக்கம். சம்பவம் செந்தில் ஏன் வந்தார், அவருக்கு வேற ஒரு நோக்கம். அப்போ இந்த 3 நோக்கம் பொது நோக்கமாக எப்படி ஆச்சு?
இவங்க 3 பேரை ஒருங்கிணைச்சது யார்? இது குறித்து விசாரணை நடக்கலை. இன்னொன்று, இதில் பிரைம் அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய சம்பவம் செந்தில், மொட்டை கிருஷ்ணன் A2 அண்ட் A18 இன்னை வரைக்கும் கைது செய்யப்படாமல் இறுதி அறிக்கை எப்படி முடிக்க முடியும்? இதுதான் காரணம் எப்படி முடிக்க முடியும்? எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க வந்த பிறகும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நீதிமன்ற உத்தரவோடு நீங்கள் பண்ணலான்றதா அது தனி. ஆனால் அதுக்கு முன்னாடி இதுதான் காரணம்னு எப்படி முடிச்சிங்க? அது மட்டும் இல்லாமல் மனுதாரர் அந்த வழக்கை போட்டவங்க வந்து சந்தேகப்படக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக அதில் வந்து செல்வ பெருந்தகையோடைய மேலே அவங்க சந்தேகப்படுறாங்க அந்த மனுதாரர். ஏன் அவரை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தலை? அதுவும் ஒரு ஐயமாக எழுப்பியிருக்காங்க. ஆனால் விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு கொடுக்கல தீர்ப்பு. அவர் இது விசாரிக்காது. அப்புறம் சில குரூஷியலான விட்னஸ், சில அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சில வாக்குமூலங்களை நீங்கள் தவிர்த்தது, சாட்சிகளை தவிர்த்தது, இது எல்லாம் கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது இல்லாமல் அந்த ஆயுதங்களும் அந்த செல்ஃபோன்களும், அந்த ஆயுதங்கள் குறிப்பாக பாம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் பணமும் வந்து கைமாற்றப்பட்டது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையும் நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகமும். இப்போ இந்த 2 இடங்களும் வந்து பாதுகாப்பு கீழே இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ இந்த இடத்துல இவங்க வந்து மாற்றிக்கலான்றது யாரால், எப்படி நடந்தது, யார் சொல்லி இது நடந்தது, இது குறித்து நீங்கள் விசாரிக்கலை. இது குறித்த எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போல. அப்போ அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்கிறது? இல்லை நாங்கள் வந்து நிறைய மெட்டீரியல் எவிடன்ஸை வந்து நாங்கள் வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக ஃபோன் சீஸ் பண்ணியிருக்கோம், பாம் சீஸ் பண்ணியிருக்கோம், இது சீஸ் பண்ணியிருக்கோம், பணம் 65 லட்ச ரூபா மீட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சரி நீ பண்ணியிருக்க, இதுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தம், இதுக்கு இந்த அக்யூஸ்டுக்கு என்ன சம்மந்தம் நீ சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த என்கவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் பேரலாக நடந்த மீடியா ட்ரையல். இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து 1.5 வருஷமாக பேசிட்டு வந்தோம். இது யாருக்கும் நோக்கம் கற்பிக்கலை, வெறும் கன்ஃபெஷனை பேஸ் பண்ணி போடுறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் பரேடு ஏன் நடத்தலைன்றதை நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம். அதே கேள்வியே நீதிமன்றம் கேட்டுருக்கோம். சில ஃபண்டமெண்டலான இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலை, நீங்கள் கடைபிடிக்கலை. இது வந்து ஒரு முக்கியமான காரணம்னு அதையும் வந்து நீதிமன்றம் வந்து மேற்கோள் காட்டியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் வெறுமனே ஒரு குழு சண்டைக்காக, ஒரு ரவுடி சண்டைக்காக கொல்லப்பட்டார் என்பது வந்து விசாரணை முடிவில் சொல்லப்படுது. ஆனால் அது வந்து ஏற்புடையதா இல்லை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு பயாஸ்டாக நடந்திருக்கு, அது வந்து அரசியல் அழுத்தங்களுக்கு உட்பட்டிருக்குன்றதை வந்து நீதிமன்றம் மிக காட்டமாக சொல்லி தான் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. இந்த வகையில் இது வந்து ஒரு 1.5 ஆண்டு கால ஆம்ஸ்ட்ராங் மரணத்துக்காக ஒரு ஆண்டுக்கு மேலாக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக நீதி கேட்டு இது அரசியல் படுகொலை தான் அப்படின்னு போராடின எங்களை போன்றவருக்கு இது ஒரு ஆறுதல். காரணம் ஏன்னா இதே மீண்டும் அந்த திமுக கும்பல், அந்த இணைய கூலிப்படைகள், இந்த பெய்டு ரோக் ஜேர்னலிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து மீண்டும் அவர் ஒரு ரவுடினே சொன்னாங்க. இப்போ அவங்கெல்லாம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு இயக்குனர் ரஞ்சித் வந்து இதுக்காக ஒரு பேரணி நடத்தினார். அதுக்கு அவர் பெரிய விலை கொடுத்தாரு. அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். இப்போ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் கேட்டது சரிதாங்க, நீதிமன்றம் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு கேட்கணும். மன்னிப்பு கேட்காம நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு அறச்சிற்றம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் அன்னைக்கு என்னென்னலாம் கோரிக்கையாக முன் வச்சு தடியடி வரைக்கும் அங்கே அனுபவித்தோமோ, இன்றைக்கி அந்த தடியடிக்கு ஒரு நியாயம் கற்பிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்குமான உங்களோட அந்த சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாம் சிபிஐ விசாரணையில் பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் அரசியலாக பேசுவோமே, நீங்கள் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை, உதாரணத்துக்கு நீங்கள் சர்வதேசங்களில் நிறைய கொலை நடந்திருக்கு. மார்ட்டின் லூத்தர் கிங் கொலை, லும்பும்பா கொலை, அப்புறம் வந்து மால்கம் எக்ஸ் கொலை. இந்த கொலைகள்லாம் வந்து விசாரணையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் கிங் கொலை வழக்கு இருக்குது, லும்பும்பா கொலை வழக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த கொலை நடத்தப்பட்டதுன்னு வழக்கே விசாரணை முடிச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து சிலர் போய் விசாரித்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச காரணங்களை பார்ப்பாங்க. இப்போ வடசென்னையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வடசென்னையில் வந்து சர்வதேச மூலதனங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடப்பதற்கு முன்னால் உலக வங்கியின் 1500 கோடியும் தமிழக அரசின் ஒரு சில 1000 கோடிகளும் அங்கு முதலீடு செய்யப்பட்டது. அதை சுற்றி இன்றைக்கி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா வளர்ந்துருக்கு. இந்த காரணங்களுக்காக ஏன் அவர் கொல்லப்பட்டிருக்கூடாது? ஏன் இந்த சர்வதேச காரணங்களை விசாரிக்கணும்ன்றது எங்களை போன்றவரோட விருப்பம். நான் வெறுமனே இதை வந்து மீண்டும் சொல்கிறேன், இது ரவுடி கொலை கிடையாது. ரவுடி காரணங்களுக்காக அவர் கொல்லப்பட்டிருக்குன்னா எப்போதோ கொல்லப்பட்டிருக்கணும். ரவுடிகளுக்குள்ள கொலை வந்து ரொம்ப டக்குன்னு தான் நடக்கும். அமர அவர் ஒரு நல்ல நிலை, அப்படியே நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட்டை ஏற்றுக்கிட்டாலும் அவர் ரவுடின்னு நான் சொல்ல வரல.
அவர் ஒரு பக்கா அம்பேத்கர்ட்டு புத்திஸ்ட். அவர் அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது அப்போவே நடந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் சிபிஐ விசாரிக்குமான்னு கேட்டால் அது தெரியல. ஆனால் விசாரிக்குன்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சில சமயங்களில் மத்திய புலனாய்வு வரும்போது இந்த காரணங்களை தாண்டி வேற ஒரு காரணங்களை போய் அடைவாங்க. கண்டிப்பாக அந்த காரணம் கண்டடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.